ஒரு கண்ட்ரி பினான்சியலி எம்பவர்டா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த கண்ட்ரியோடைய ஸ்பெண்டிங் பவர் தான். இந்தியாவுடைய டோட்டல் ஜிடிபியில 65% கான்ட்ரிபியூட் பண்றது டொமஸ்டிக் கன்சம்ஷன் தான். இந்த டொமஸ்டிக் கன்சம்ஷனை பயன்படுத்தி எப்படி ஒரு ப்ராஃபிட்டபுளான போர்ட்போலியோவை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ரெகுலரான அப்டேஷன்ஸ்க்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கன்சியூமர் பூம் அப்படின்னா இப்போ நான் ஒரு லஞ்சுக்கு வந்து ஜொமேட்டோ வழியா ஆர்டர் பிளேஸ் பண்றேன். அதுக்கு பேமெண்ட் பாத்தீங்கன்னா கூகுள் பே வழியா பண்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய பேங்கிங் சர்வீஸையும் நான் யூஸ் பண்றேன். ஒருவேளை நான் பை நவ் பே லேட்டர் யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஃபின்டெக் கம்பெனியோட சர்வீசஸையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிளா யோசிச்சு பாருங்க. நார்மலா ஒரு ஃபுட்டை வாங்குறதுக்கு ஜொமேட்டோ, கூகுள் பே, என்னுடைய பேங்கிங் அண்ட் ஃபின்டெக் கம்பெனி இந்த 4 நிறுவனங்களுடைய சர்வீஸை நான் யூஸ் பண்றேன், அதாவது கன்சியூம் பண்றேன். இப்போ இந்த 4 நிறுவனங்களுக்குமே என்னால ஏதோ ஒரு வகையில ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்றோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நிறுவனங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும். இதனால அந்த நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும். அவங்க வந்து எம்ப்ளாயர்ஸை ஹையர் பண்ணுவாங்க. அதனால ஒரு இண்டிவிஜுவலுடைய இன்கமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதைதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்சியூமர் பூம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால மிடில் கிளாஸ் உடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். டெக்னாலஜி பாத்தீங்கன்னா வைடா எல்லாருக்குமே போய் சேரும். கண்ட்ரியுடைய பினான்சியல் எம்பவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு போர்ட்போலியோவை பில்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கன்சியூமர் பூமால 6 துறைகள் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க. சோ முதல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர், அதற்கு அடுத்து இருக்கிறது வந்து ஃபின்டெக் கம்பெனிஸ், அதுக்கு அடுத்து இ காமர்ஸ், அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிராவல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனிஸ், ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கம்பெனிஸ். சோ இந்த 6 நிறுவனங்கள்ல நாம நல்ல நிறுவனத்தை சூஸ் பண்ணி அதுல ஒரு போர்ட்போலியோ பில்ட் பண்ணி ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வளர்ச்சி அடையும். இந்த கன்சியூமர் பூமை பயன்படுத்தி நம்மளால ஒரு பெரிய ப்ராஃபிட்டை எடுக்கவும் முடியும்.